ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. தற்போதைய அண்மை செய்தி. சென்னையில் மண்டலம் 5 மற்றும் 6 ஆகிய பகுதிகளில் தூய்மை பணிகளை மேற்கொள்ள தனியார் நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் கொடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருந்த நிலையில் தற்போது வீட்டிலேயே தூய்மை பணியாளர்கள் போராட்டம் இருக்கின்றனர். அது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை எம்முடைய செய்தியாளர் பிரபு வழங்க நாம் கேட்கலாம். பிரபு, தற்போதைய நிலை என்ன? வணக்கம். அதாவது தாங்கள் தனியார் மயமாக்கப்படுவதை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் இருந்து வந்த நிலையில் அதில் ஒரு 13 பேர் இன்றைய தினம் தங்களுடைய உறவினர் வீட்டிலேயே உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். அதாவது பொதுவெளியில் உண்ணாவிரதம் இருக்க முடிவு செய்த நிலையில் போலீசார் அனுமதி தராததால் அவர்கள் தங்களுடைய உறவினர் வீட்டிலே தொடர்ந்து இந்த உண்ணாநிலை போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருப்பதால் தொடர் பரபரப்பான ஒரு சூழலானது நடைபெற்று வருகிறது. அதாவது சென்னை மண்டலம் 5 மற்றும் 6 பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ரிப்பன் மாளிகை முன்பு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். நீதிமன்ற உத்தரவின் பேரில் அகற்றப்பட்ட நிலையில் மண்டலம் 5, 6 பணிபுரியக்கூடிய பொறுப்புப்பேட்டை ராஜீவ்காந்தி நகர் 2வது தெரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் 13 பெண் தூய்மை பணியாளர்கள், அதாவது இந்த மண்டலம் 5, 6 சேர்ந்த 13 பெண் தூய்மை பணியாளர்கள் தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்து இங்கிருக்கக்கூடிய ஒரு வீட்டிலே அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். முன்னதாக இவர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மேம்பாலத்தின் கீழ் பந்தல் அமைத்து அங்கு தொடர் போராட்டம் நடத்தலாம் என போலீசாரிடம் அனுமதி கேட்ட நிலையில் போலீசார் தரப்பில் இருந்து அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து தாங்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தங்களுடைய உறவினர் நண்பர் ஒருவர் வீட்டில் உண்ணாவிரதம் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய 13 பெண் தூய்மை பணியாளர்களின் இருப்பிடமும் வெவ்வேறாக இருந்தாலும் அனைவரும் ஒன்று கூடி குறுக்குப்பேட்டை பகுதியில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட கோரிக்கை தற்போது இந்த இடத்தில் வண்ணாரப்பேட்டை துணை ஆணையர் முதற்கொண்டு அனைவரும் அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தியும் கூட அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட மறுத்திருப்பதால் இந்த இடத்தில் போலீசார் ஊக்கப்பட்டிருப்பதாலும் தொடர் பரபரப்பானது காணப்படுகிறது. சார், தற்போதைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரபு. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.